நம்ம சரீர போஷணத்துக்காக ஹிதமான ஆகாரம் சாப்பிடணுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து மித ஆகாரம்னு சொன்னாக்கா, நம்ம வயிற்றினுடைய கொள்ளளவில் பாதி அளவுக்கு சாப்பாடு, மிச்சம் 1/4 பங்கு தண்ணீர், மிச்சம் 1/4 பங்கு காற்று வந்து போகிறதுக்கு உண்டான காலி இடம் இப்படின்னு சாப்பிட்றது தான். 3வது ரித்துபுக் அப்படின்னு சொல்லும்பொழுது, எந்தெந்த சீசனில் எது கிடைக்கிறதோ அது நம்ம உட்கொள்கிறது தான். குளிர்காலத்தில் சூடாகவும் வெயில் காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் சாப்பிடணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போது அஷ்டாங்க யோகத்தினுடைய 3வது அங்கமான ஆசனம் பற்றி சொல்லும் பொழுது, சுகாசனத்தில் ஸ்திரமாக அமர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் தியானம் பண்ண ஆரம்பித்தாக்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறத அடுத்த ஃபார்முலாவில் சொல்கிறார். தத்தோ துவந்த்வ அனபிகாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சுக துக்க சீதோஷ்ணம் போன்ற துவந்தத்தினுடைய அடியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலானுடைய அர்த்தம். பகவானும் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகமாக சீத உஷ்ண சுகம் துக்கம்லாம் அனித்தியமானதுனால அதை பொறுத்துக்க பழகிக்கோன்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவானு வாச்ச யம் ஹி ந வியதயந்தியேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் ஸோ அமிர்தத்வாய கல்பத்தே. யார் ஒருத்தன் இந்த சுக துக்கம் இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்கு பழகின்றிருக்கானோ, பேலன்ஸ் பண்ணுறானோ, அவனுக்கு அந்த அமிர்தத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு நம்ம பிரயத்னப்படலாம்.